சைவம் வைணவம் பெண்கள் பாலியல் உறவுன்னு என்னென்னலாம் பேசுறாரு. ஒன்று ரெண்டு இல்லை. மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. ஒரு டங் ஸ்லிப்ல ஒரு யாருக்குனாலும் வார்த்தை தவறுங்க, எனக்கு ஒரு வார்த்தை தவறிடும், உங்களுக்கு ஒரு வார்த்தை, இது நடக்கிறது அப்படி இல்லை. நிறுத்தி நிதானமா அழுத்தி 3 முறை 4 முறை திரும்பி பார்த்து புரியுதான்னு பார்த்து உங்களுக்கு புரியலையான்னு சொல்லி இன்னும் விவரமா சொல்லி அதை டீகோட் பண்ணி ஆக்கூட டைரக்டா போறது. ஒரு இஸ்லாம் மதம் பத்தியோ ஒரு கிறிஸ்தவ மதம் பத்தியோ பிஜேபியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாருன்னு அதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்களா பேசாம இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா? கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு, சும்மா ஊதா பெருசாக்குறாங்க, ஊதி பெருசாக சொன்னீங்க இல்லையா? அதுக்காக நான் சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு கருத்தை ஒரு டிவி டிபேட்ல ஒரு பெண் தலைவர் வந்து சொன்னாங்க. இத்தனைக்கு அவங்க வந்து எம்பியும் கிடையாது, மந்திரியும் கிடையாது. ஒரு டிவி டிபேட்ல சொன்னதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, நாடு முழுக்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒரு தலைவர் இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு சம்பவம் இல்ல, இது தொடர் நிகழ்வு. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பட்டியலத்தவர்கள் வளர்ந்தது நாங்க போட்ட பிச்சைன்றார், திராவிட இயக்க போட்ட பிச்சைன்றார். மாற்றுத்திறனாளிகள் பத்தி அண்ணன் துரைமுருகன் பேசினா இருக்கட்டும், மற்றவர்கள் பத்தி மற்றவர்கள் பேசுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை ஆனா தான் பதில் சொல்றாங்க. ஆமா அப்படித்தான் சொல்லக்கூடியவங்க. அவங்க மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கி போறவங்க கிடையாது, புரியுதுங்களா? ஆமா, இன்னைக்கு தேர்தல் வரப்போகுதுங்கனால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து பிஜேபியோட அதிரடி தொடருமா, அதாவது மத்திய அரசோட அதிரடிகள் இங்க வந்து தமிழ்நாட்டில் தொடருமா? இங்க நடந்தா சட்டப்பூர்வ நடவடிக்கை, அங்க நடந்தா மிரட்டல் நடவடிக்கை. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. பழி வாங்குமா, வீட்டுக்கு போயிருமா, ரெய்டு போயிருமா, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. அது வேற, இது வேற. அது கட்சி, இது ஆட்சி. வணக்கம் சார். திரு பொன்முடி அவர்கள் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை அது வந்து பெருசா பூதாகரமா ஆக்கப்பட்டிருக்கு. இதுவே பெரிய விஷயம். டிஎம்கே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனா அது சில பேர் இப்ப வெளில இருந்து பார்க்கும்போது இது போதாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க மனசாட்சி விடுங்க, என்னை விட்டுருங்க. ஒரு இஸ்லாம் மதம் பத்தியோ ஒரு கிறிஸ்தவ மதம் பத்தியோ பிஜேபியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாருன்னு இது வந்து அதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்களா பேசாம இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா? அது அவர் பேசுனது மதத்துக்குள்ளேயே நான் கொண்டு வரல. இன்னும் சொல்ல போனா பெண்களை குறித்து எல்லாமே நான் சொல்றேன். பெண்களும் தான் மதம் எல்லாத்தையும் சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இது போதுமா போதாதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு, சும்மா ஊதா பெருசாக்குறாங்க, ஊதி பெருசாக சொன்னீங்க இல்லையா? அதுக்காக நான் சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு கருத்தை ஒரு டிவி டிபேட்ல ஒரு பெண் தலைவர் வந்து சொன்னாங்க. இத்தனைக்கு அவங்க வந்து எம்பியும் கிடையாது, மந்திரியும் கிடையாது. ஒரு டிவி டிபேட்ல சொன்னதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, நாடு முழுக்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்ப இங்க ஒருத்தர் வந்து சைவம் வைணவம் பெண்கள் பாலியல் உறவுன்னு என்னென்னலாம் பேசுறாரு. ஒன்று ரெண்டு இல்லை. ஒரு டங் ஸ்லிப்ல ஒரு யாருக்குனாலும் வார்த்தை தவறிடுங்க, எனக்கு ஒரு வார்த்தை தவறிடும், உங்களுக்கு ஒரு வார்த்தை, இது நடக்கிறதுங்க. பப்ளிக்ல பேசுறவங்களுக்கு ஒரு வார்த்தை அப்படி இல்லை. நிறுத்தி நிதானமா அழுத்தி 3 முறை 4 முறை திரும்பி பார்த்து புரியுதான்னு பார்த்து உங்களுக்கு புரியலையான்னு சொல்லி இன்னும் விவரமா சொல்லி அதை டீகோட் பண்ணி ஆக்கூட டைரக்டா போற அவ்வளவு நிதானமா. ஸோ வந்து ஒரு உணர்ச்சி போட்டு பேச, ஒரு வார்த்தை டக்குன்னு பேசுறோம், ஒரு வார்த்தை விட்டோம்னா சாரி சார் நான் ஒரு வார்த்தை விட்டேன், அதை எடிட்டிங்ல மறந்துட்டேன் சொல்லி சொல்லிக்கலாம். நிதானமா பேசப்பட்ட விஷயம். அண்ட் இவர்கள் பேசுவது புதுசு இல்லை. நேற்று ஒரு ஒடியை பார்த்தேன், திரு ஏவவேலு பேசுறாரு. சிவன் கோயிலையும் வைஷ்ணவ கோயிலையும் போயிட்டு சோழிக்கு பீச்சைக்கு ஆயன்னு பாட முடியுமா அப்படின்றார். இதெல்லாம் எங்கே வந்து நீங்கள் திரு ஏவவேலு அமைச்சர் அவர் பேசுகிறார். சிவன் கோயிலுக்கும் விஷ்ணு கோயிலுக்கும் பின்னாடி போயிட்டு நம்ம வந்து அங்கே உட்காந்துட்டு சோழிக்கு பீச்சைக்கு ஆயன்னு பாட முடியுமான்றார். இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்கள், தெரியாமல் செய்கிறான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து தூங்க விடாமல் பண்ணுறதே மந்திரிகள் அவர்களுக்கு வேலையை. அது சொன்னது அவர் தானே, வேற யாரும் கிடையாது. தமிழக முதலமைச்சர் தானே சொன்னார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும், கட்சி பதிலிருந்து நீக்கினது நீங்க தானே, வேற யாரும் கிடையாது. அது வந்து எப்போ நீக்கிறாங்க, இதுக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தானே. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை வந்து ஹேபிச்சுவலாக செய்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் திரு ஆராசா நிறைய முறை செஞ்சிருக்கிறார், நிறைய முறை செஞ்சிருக்காரு. இந்த மதங்களை இழிவுபடுத்தி பேசக்கூடியது, குறிப்பாக இந்து மதத்தை இழிவுபடுத்தி நிறைய முறை செஞ்சிருக்காரு. அவர் வந்து கையில் கயிறு கட்டாதீங்க, நெத்தியில் பொட்டு வைக்காதீங்க, சங்கிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிருந்தார். சரிங்களா? அப்போ திமுக கூடிய இஸ்லாமியர்கள் பார்த்து உங்கள் பேரை மாற்றிக்கங்க, அறிவழகன் வச்சுக்கோங்க, அன்பழகன் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஜவாஹிருல்லான்னு பேர் வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஜவாஹிருல்லாவா நம்ம ஜவாஹர்லாம் பேர் குழப்பம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாரா? அவங்களே அடையாளத்தை மாற்ற சொல்ல, அவங்களே இஸ்லாமியர்கள் யாரும் குல்லா போடாதீங்க, இஸ்லாமியர் யாரும் கையில் கட்டாதீங்க, இஸ்லாமியர்கள் தாடி வளர்க்காதீங்கன்னு சொல்ல திமுக கூட இஸ்லாமியர்கள் தாடி வளர்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவா வந்து மனிதநேய மக்கள் கட்சியாக தெரியாமல் போயிருங்க. அப்போ மனிதநேய மக்கள் கட்சி நமக்கு வித்தியாசம் இருக்கணுங்க, நீங்கள் யாரும் குல்லா போடாதீங்கன்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்லலை? இது என்ன? இந்த மாதிரி இந்து மதத்துக்கான வெறுப்பை வந்து எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு வாய்ப்பு 2 வாய்ப்பு எல்லா வாய்ப்புலையும் பயன்படுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு உள்ளேயே ரத்தத்தில் இருக்கு, அது வந்து அபத்தமாக வெளியே வருது. அவ்வளோ இது தாண்டி இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவி பறிப்பு அப்படிங்கிற பதவி மீன்ஸ் கட்சி பதவி பறிப்பு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்கிறதா? நான் வந்து போதுமா போதாதாங்கிறத வந்து நான் கேள்வியை வச்சுட்டேன். நானும் சொல்றேன், பாடம் என்பது கத்துக்கிட்டாதான். கற்றுக்கலன்னா பாடம் இப்போ நீங்கள் நடத்தி என்ன பிரச்சனை? ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறோம், 40 பிள்ளைகள் இருக்குது, 4 பிள்ளைகள் தான் பாஸ் ஆகுது, 36 பிள்ளைகள் ஃபெயில் ஆகுதுன்னு பாடம் நடத்தி பாடம் ஒன்று தானே எல்லாருக்கும். அப்போ பாடம் என்பது கற்றுக்கொண்டால் தானே.
நடத்தாட்டா நான் சொன்னேன். திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பட்டியலத்தவர்கள் விழுதும் வளர்ந்தது நாங்கள் போட்ட பிச்சைன்றார், திராவிட இயக்க போட்ட பிச்சைன்றார். இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு இல்லையா? திரு தயாநிதி மாறன் வந்து செக்ரட்டரியேட் வாசல் நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா? எங்களை நிற்க வச்சு அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் நிற்க வச்சு பேசணுங்கிற சட்டமா? எனக்கு புரியலையே. அப்போ இதெல்லாம் ஒரு மைண்டில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன், ஒரு தலைவர் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு சம்பவம் இல்லை, இது தொடர் நிகழ்வு. அப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அவங்கள மீறி வெளியே வந்துருது. இப்போ அவருக்கு வந்து கொடுத்த விஷயத்த வந்து பெரிதா இங்கே பேசுகிறாங்க. ஆனால் வெளில இருந்து பார்க்குறப்ப இது ஒரு தண்டனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது மத்தியில். அது அவருடைய கட்சி. ஆனால் இங்கே துரைமுருகன் அவர்கள் வந்து ஓடி வந்து அவர் செய்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு மன்னிப்பு கோர்றாரு அப்படிங்கிறப்ப இது பெருசாக இருக்கோ? அதான் சொன்னேன், மாற்றுத்திறனாளி பற்றி அண்ணன் துரைமுருகன் பேசினா இருக்கட்டும், மற்றவர்கள் பற்றி மற்றவர்கள்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் பிரச்சனை ஆனா தான் பதில் சொல்றாங்க. ஆமா அப்படித்தான் சொல்லக்கூடியவங்க. அவங்க மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கி போறவங்க கிடையாது. புரியுதுங்களா? ஆமா, இன்னைக்கு தேர்தல் வரப்போகுதுங்கனால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ காலகாலமா பேசுறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாங்க, திரும்ப கட்சியில் இருக்கிறாரா இல்லையா? பெண்களை பத்தி அவர் பெருசா பேசினாரா? அக்கா கனிமொழிக்கு தெரியாது, அவங்க வந்து பெண்ணியவாதி தானே, அப்புறம் தான் அரசியல்வாதி. முதல்ல கவிஞர் பெண்ணியவாதி, அப்புறம் தான் அவங்க அரசியல்வாதி ஆறாங்க. அப்போ வந்து இயல்புலேயே உள்ள ஊருக்குடைய பெண்ணியவாதி என்ன சொல்றாங்க அவங்களுக்கு? அப்ப அவங்க சண்டை போடுறாங்க. முதல்ல கண்டனம் தெரிவிச்சது அவங்க தான் கட்சியில இருந்து. ஏங்க நான் சொல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டிய கண்டனம் தெரிவிச்சா ஒத்துக்கிடுவீங்களாங்க? நீங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. நான் உங்களுக்கு சொல்ல போறீங்களா? தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக பிஜேபி போராடிச்சுன்னு நீங்க சிரிப்பீங்களா மாட்டீங்களா? பாஸ் நீங்க தான் பாஸ் நீட் வச்சிருக்கீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்ப கட்சி உங்களுடையது, தலைமை உங்களுடையது, நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. கண்டனம் வந்து மற்ற கட்சிகள் தெரிவிக்கணும், ஆக்ஷன் நீங்க எடுக்கணும். புரியுங்களா? இப்போ வந்து திமுகவுடைய துணைப்பூச்சலா பதில் வந்து இவர் பொன்முடி நீக்கப்படுறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியல. ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நீங்க, கண்டனம் தெரிவிக்க வேண்டியது. நான் கண்டனம் தெரிவிச்சேன்னு எனக்கு ஒன்று கணக்கு அது புரியலையே எனக்கு. அப்போ நான் சொல்றது இது போதுமா? அமைச்சர் பதவியில் நீக்கணுமா? அது என் நாடுல. கட்சி உங்களுடையது, ஆட்சி உங்களுடையது. என்னுடைய கவலை பாடம் என்பது கற்றுக்கொள்ளாத வரைக்கும் பாடம் கிடையாது. இப்போ அடுத்ததான் வந்து இந்த பிஎம்கேல நடக்கிற சில பிரச்சனைகள், திரு அன்புமணி அவர்கள் வந்து தலைவர் இல்லை, நான் தான் என்பது தலைவர் அப்படின்னு திரு ராமதாஸ் சொல்றது, இது எந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குடும்பத்தாராருங்க. சரி ஆகணும், சரி ஆகும், சரி ஆகலைன்னு அவங்களுக்கு இழப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே 6% தொட்டது கிடையாது, 5% விட்டது கிடையாது. இந்த 5 to 6 தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 5 to 6 ரெண்டா பிளவுபட்டா என்ன ஆகும்னு யோசிக்கும். சிவசேனா கட்சி வந்து உத்தவ் தாக்கரே தனியாக, ராஜ் தாக்கரே தனியாக எடுத்துட்டு போனாங்க. உத்தவ் தாக்கரே வந்து ஏக்நாத் சிண்டே எடுத்து போயிட்டார். அப்போ சிவசேனா வளருதா தளருதா? சிவசேனா கட்சியுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அவங்க கட்சியில் இருந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார். இன்னைக்கு அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? எதிர்கட்சி பதவி கூட வாங்க வந்திருக்கிறார். அப்போ நம்முடைய உயரம் தெரியும். அப்போ இன்னும் பிளந்துக்கிட்டே போனீங்கன்னு என்ன இருக்கும்? வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் கட்சியாக ஒன்று தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வளர்க்கறதுக்கான வழியை பார்க்கணுமா, தளர்க்கறதுக்கான வழியை பார்க்கணுமா, நீங்கள் முடிவு பண்ணணும். உங்கள் சண்டையில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் அப்படின்னா, நீங்கள் இந்த 80-90 வயசில் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன கணக்கு? உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் 4 பிரச்சனை இருக்கலாம். அதை நீங்கள் பேசிட்டு இருக்கணும். டைனிங் டேபிளில் பேச வேண்டியதை ப்ரெஸ் மீட் கொடுத்து பேச வேண்டியது இல்லை. அங்கே பேசணும். அது சரியில்லைன்னா ஏன்னு கேட்கணும். பெரியவர்களும் அது நீங்கள் சீனியர் தான், நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மை. அவர் வீடு விடா நான் பேசினேன், கிராமமாக பேசினேன், வெளிச்சம் இல்லாமல் பேசினேன், நான் டியூட்டி பார்த்துட்டு வந்து அதெல்லாம் சத்தியம். அதை பாமகங்கிற ஒரு கட்சி உருவானது டாக்டர் ராமதாஸ்னால, நோ டவுட். பட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. அத்வானி அவர் வந்து நான் பிரதமர் ஆனேன்னு உட்கார்ந்தாருன்னு, இந்தியாவில் பிஜேபி வளர்ந்ததுக்கு பெருமுதற் காரணம் அத்வானி. கைதானது, சிறை சென்றது, சண்டை போட்டது, 100 பேர் இறந்தது, மல்லு கட்டினது கொஞ்சம் நெஞ்ச போராட்டமா? அப்ப அத்வானி பிரதமர் இல்லையே, அவர் வளர்த்த புள்ள மோடி தானே. அப்ப அத்வானி நான் தான் பிரதமராக இல்லாட்டி பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாரு, நட்டம் யாருக்கு? அப்ப உங்களுடைய பிள்ளைகள் பெரிதாகிறார்கள்னா தகப்பன்கள் பெருமை அடையும். அதுதான் பிள்ளைகளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கலன்னா சொல்லி கொடுக்கணும். அது வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம். இப்போ ஜிகே மணி சண்டைக்கு போலையே. அப்போ உங்கள் புள்ள தானே, நீங்கள் பேசுங்க. மனைவி விட்டு பேசுங்க, மருமகளை விட்டு பேசுங்க, அண்ணன் தம்பி விட்டு பேசுங்க, நீங்கள் நமக்குள்ளே பேசுங்க. அதை நீங்கள் டைனிங் டேபிளில் பேச வேண்டிய ப்ரெஸ் மீட் கொடுத்து நட்டம் உங்களுக்கு. இப்போ அடுத்தடுத்து பிஜேபியோட அதிரடி தொடருமா, அதாவது மத்திய அரசோட அதிரடிகள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தொடருமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா திரு கே நேரு அவர்களுடைய விவகாரத்தில் வந்துட்டு இடி என்னென்ன செய்திகள் வெளியிட்டிருக்குங்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக பெரிய பெரிய மந்திரிகளை வந்துட்டு இங்கே வந்து மத்திய அரசு குறிவைக்குமா, என்ன இந்த எலெக்ஷனுக்குள்ளே வந்து டிஎம்கே வந்து எப்படி டார்கெட் பண்ணும் அப்படின்னு இடி ஆக்ஷன் எடுக்குமான்னு கேட்டுக்கணும், சிபிஐ ரைடு போகுமான்னு கேட்டுக்கணும், பாஜக உள்ள பாயுமா, தேர்தலுக்குள்ள முடிக்குமா, குறி வைக்குமா, அமைச்சர்கள், இதெல்லாம் நீங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன? நேற்று அவர்கள் வந்து நீங்க பார்த்து கேட்டு போய் நீங்க நேற்று அவர்கள் பேசும்போது பேசின வார்த்தைகள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலா வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, மு.க. ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊழலுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் சொன்னோம், அவர் முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர். அப்ப துணை முதலமைச்சர் ஏன் கொடுத்தீங்க? புரோட்டோகாலில் நம்பர் 2 அவருக்கு தானே கொடுத்தீங்க. அப்போ அவர் தானே பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவர், அதனால பேரை பயன்படுத்தினாரு. அதுவும் தலைமை குடும்பத்தின் முதல் மகன், அதில் வந்து அப்போ அந்த இடத்துல கொடுக்குறாரு. அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போ நம்ம சும்மானத்துக்கு வந்து இழுத்துறக்கா ஒன்றும் சொல்லுதையே, இதுக்கு வந்து அழகிரி அவர்கள் பதில் சொல்லணும்னா சும்மானத்துக்கு சிந்து முடிவீங்களான்னு கேட்கலாம். அவர் வந்து மகன் மட்டும் இல்லை, இளைஞரணி மட்டும் இல்லை,
துணை முதலமைச்சர், அவருக்கு வந்து புரோட்டோகால் ஒன்று இருக்குது, அதனால கூப்பிடுறாங்க சொல்றாங்க. அதில் என்ன இருக்குது? தென் இந்த இடி ரைடு, இந்த சிபிஐ ரைடு, இந்த என்ஐஏ ரைடு எல்லாம் பழிவாங்க நினைக்கிறேன் உங்களுடைய அறியாமை. நான் அதில் ஒன்றும் சொல்றதில்ல. அப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடத்தக்கூடிய ரைடுலாம் என்னன்னு நீங்க சொல்லணும். முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வீட்டில் பூரா மிரட்டுறதுக்காக பழிவாங்கறதுக்காக நடத்துறீங்களா? அது சோதனை நடைபெற்றதோட இருக்கு, அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லைங்கிறதுமே இங்க வந்து பெரிய விமர்சனமா தான் இருக்கு. திமுக ஆட்சியில் சிபிசிஐடி நடத்துற ரைடுல எத்தனை அமைச்சர்கள் கைது சொல்லுங்க? அதுதான் சொல்றேன். அதுதான் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை இல்லைங்கிறதே வந்துட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு இங்க நடந்தா சட்டப்பூர்வ நடவடிக்கை, அங்க நடந்தா மிரட்டல் நடவடிக்கை, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. அப்ப ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு என்னென்ன துறையில முறைகேடு நடக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பல முறை சொல்லியிருக்காரு, ஒரு முறை இல்லை. எல்லா துறையிலும் நடந்துக்கு உள்ளதானே, ஏற்கனவே வந்ததானே, அதை தொகுத்து சொன்னாரு திரு அமித்ஷா. அப்ப நீங்க வந்து பழி வாங்குமா, வீட்டுக்கு போயிருமா, ரைடு போயிருமா, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. அது வேற இது வேற, அது கட்சி இது ஆட்சி, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ஓபிஎஸ் அவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா உட்கட்சி பூசல்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. அஸ்ட்ராலஜில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜோசியர்கள் தான் சொல்ல முடியும், என்னால சொல்ல முடியாது. அவர் எதிர்காலம் எப்படி இருக்கு? ஏன்னா அவர் வந்துட்டு பிஜேபி கூட்டணியில தான் இருந்தாருங்கிறதுனால கேக்குறேன். பாஜக கைவிடாது. பாஜக நினைச்சு பாஜக கேட்கணும். அது நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் வந்து அவர் முதலமைச்சர் சொன்னா ஆக்கிடுவாங்களா? பங்குனி உத்திரத்தில் அலையன்ஸ் நடக்கும்னோ, அண்ணாமலை மாற்றப்படுவார்னோ, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் நான் சொல்லி அவங்க செய்யல, அவங்க செய்ய போறாங்கன்னு நான் சொன்னேன். புரியுங்களா? ஏன் பேச்சை கேட்டு அவங்க செய்யல, அந்த அளவுக்கு வந்து எனக்கு அறியாம. அதனால அமித்ஷா திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன ஆவாருங்கிற நான் சொல்லணும். அதாவது நேற்று வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் மேடையில சொல்லும் போது ஓபிஎஸ் அவர்களும் பிஜேபி கூட்டணியில தானே இருந்தாரு. அப்ப அவரோட நிலைமை என்னவாகும், பிஜேபி எப்படி எடுத்துக்கும் அவரை அப்படிங்கறத நான் கேட்கிறேன். அதான் நீங்க இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏடிஎம்கே உட்கட்சி பிரச்சனையில பிஜேபி தலையிடாதுன்னு அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லி ஏடிஎம்கே எப்படி சொல்லியிருக்கணும்? அப்போ வந்து பிஜேபியோட உட்கட்சி பிரச்சனையில் ஏடிஎம்கே தலையிடக்கூடாதுல்ல. புரியுங்களா? அண்ணாமலையை மாற்ற சொல்லி நான் சொல்லுவேன், ஓபிஎஸ் சொல்லி சேர்க்க சொல்லி நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன். அப்படி நடக்குமா? அப்போ உங்கள் கட்சியில் ஒன்று கொடுத்தா எங்கள் கட்சியில் ஒன்று கேட்பாங்கல்ல. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அண்ணாமலை மாற்ற சொல்லி அவர்கள் சொல்லவில்லை, அதனால ஓபிஎஸ் சேர்க்க சொல்லி இவர்கள் சொல்ல மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, ஓபிஎஸ்ஐ பிஜேபி கைவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரும் திரு டிடிவியும் தமாக திரு ஜி கே வாசனும் கஷ்டமான காலகட்டத்தில் டஃப் டயத்தில் கூடவே இருந்தவங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லைன்னு சொன்னபோது ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டின் பெரிய கட்சி. அப்போ அதை விட்டுட்டு உங்கள் பின்னாடி நின்னாங்க. அப்போ அந்த மதிப்பை அதை நீங்கள் மதிக்கணும், அதுக்கு வந்து பதில் மரியாதை செய்யணும். அதனால் இந்த முறை உங்களுக்கு அலையன்ஸ் வந்துருச்சுன்னா அப்போ நான் அவரை கழட்டி விட்டுருவேன்னா அது வந்து தார்மீகமே கிடையாது. பாஜக ஒரு தார்மீகமான கட்சி, அதனால் அவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிக்கிறேன். திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து ஏடிஎம்கேல பிஜேபியில் இருந்தபோது ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்ச போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருநாவுக்கரசருக்கு எம்பி சீட் கொடுக்கூடாதுனே கண்டிஷன் போட்டாங்க. பிஜேபியில் திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு ஏடிஎம்கேவுடைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதா சொன்னாங்க. சீட்டு கொடுக்கப்படலை. அதற்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவரை வந்து மத்திய பிரதேசத்தின் மூலமாக ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக. ஸோ அப்படி நிபந்தனை வந்தால் கூட பிஜேபி கைவிடாது. ஆனால் பிஜேபிட்ட ஏடிஎம்கே சொல்ல முடியாது, ஏடிஎம்கே பிஜேபி சொல்லாது. நிச்சயமா. இப்போ இதுல செங்கோட்டையன் அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கும்? ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் மனஸ்தாபத்துல இருந்ததை பார்க்க முடிஞ்சது, தனியா போய் நிர்மலா சீதாராமன் பார்க்க முடிஞ்சது. அப்ப இது என்ன அவர் வந்து ஏடிஎம்கே எதிர்த்து பேசினாரா, திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசினாரா? அவர் எங்களுடைய ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்ட போதே நான் அதிமுகவின் ஒரு தொண்டன், கடைசி வரைக்கும் தொண்டனாக இருப்பேன்னு சொன்னார். அதற்கு முன்னாடி ஈரோடு நடந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள்லாம் நிறைய செய்தி எதிர்பார்த்து வர்றீங்க, நான் செய்தி கொடுக்குற ஆள் கிடையாதுன்னு சொன்னார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அவர் ஒரு ரிபல் கிடையாது, அவர் சண்டைக்கோழி கிடையாது. அவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குது, நான் ஒரு சீனியருங்க, எல்லாரும் மாதிரி நீங்கள் நடத்தக்கூடாதுங்க அப்படின்னு நினைக்கிறார். அப்போ வந்து அதை வந்து பேசிட்டு நான் அறிஞ்ச வகையில் அந்த ஈரோடு சுற்று வட்டார அவருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியாவில் ரெண்டு மூணு நிர்வாகிகளை அவருக்கு பிடிக்காத ஆட்களை போட்டிருக்கிறார். அதை மாற்ற சொல்லி கேட்குறார். அதை வந்து நீங்கள் சமாதானமாக மாற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மாற்றுங்க சமாதானமாகவும் சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே கட்சியில் தான் இருப்பாங்க. அவங்க யாரும் வந்து இன்னொரு தர்ம யுத்தம் நடத்தி நீங்கள் எதுவும் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, சுமூகமாக இருப்பாங்க. நிச்சயமா. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.